பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் ஜெபத்தை நிறுத்திவிடாதே, அற்புதம் உன் அருகில் இருக்கிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஜெபம் பண்ணியும் எந்த ஒரு அற்புதமும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன கவலையில சோர்வுல நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ ஜெபத்தை நிறுத்தி விடாதே, அற்புதம் உன் அருகில் இருக்கிறது. நம்ம நிறைய நாட்கள் என்ன பண்ணுவோம்னா ஜெபிப்போம். அந்த ஜெபத்துக்குள்ள பதில் உடனே வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இது எல்லாத்துக்கு வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா ஜெபிச்ச உடனே அற்புதம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி ஜெபித்த உடனே அற்புதம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட. நிச்சயமாகவே நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப நீங்க இப்ப யோசிக்கலாம், சரி ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் அற்புதம் தரல, இன்னும் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்யல அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருக்கு எந்த வேளையில உங்க வாழ்க்கையில அற்புதம் தந்தா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்குமோ அதன்படி அவர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம அற்புதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில வீட்டிலிருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இந்த உலகமே என்னது? பாவம் நிறைஞ்ச உலகம். அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம பாவியாதான் பிறக்கிறோம். எப்படின்னு பாக்குறீங்களா? அந்த உலகத்துல எங்க பாருங்க தற்கொலை, மது, சூது, விபச்சாரம், வேசித்தனம், கண்களின் இச்சை இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பாவம் பெருகிட்டே இருக்கு. அந்த ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்தே இந்த பாவங்கள் பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இப்படி பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம வாழ்றது எப்படி? பாவியா தான் வாழ்றோம். அப்ப இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம், யோசிக்கலாம். நான் எந்த ஒரு பாவமும் செய்யலையே, அப்படி ஏன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அற்புதம் நடக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வருது இல்ல? கயாஸ், நீங்க பாவம் செய்யலைனாலும் சில பாவங்கள் நம்ம மனசுல இருந்து வரலைனாலும் சில நமக்கு தெரியாம பாவம் செய்திருவோம். திடீர்னு நம்ம ஒரு ஆங்கிள் பேசுவோம். நம்ம அவங்க நல்ல எண்ணத்துல பேசுவோம். ஆனா அவங்க கேட்டுட்டு இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசுல ஒரு காயம் வருது பாருங்க, அவங்களுக்கு அதுவே ஒரு பாவம். இது தெரியாமல் செய்த பாவம். இப்படி ஏதோ ஒரு பாவத்துல நம்ம இருக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை தோறும் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மள்கிட்ட தான் விசாரணை செய்வாரு. அப்படிங்கும் போது இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால நம்ம கழுவப்படணும். பாவியான நம்ம மேல அவர் இறங்கணும். அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் ஒவ்வொன்னே ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறாரு, அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. இப்போ நம்ம பைபிள்ல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 அந்த வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன், ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உங்க வாழ்க்கையில வேதனை வரும்போதும் சோதனைகள் உங்களை நெருக்கும் போதும் இதுல இருந்து எப்படி கடந்து செல்வேன் அப்படிங்கிற ஒரு கலக்கம் வரும்போதும் ஆண்டவர் இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தின் நாயகனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஜெபம் செய்து, அப்போ இப்படி ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாருங்கிற ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த காரியங்களை குறித்த அந்த பயங்கள், அந்த வேதனைகள்,
அந்த சோர்வுகள் அனைத்து மாறி அதற்கு பதிலாக சந்தோஷம் வரும். இப்படி சந்தோஷமா இருந்து ஆண்டவர் சமூகத்துல இடைவிடாமல் ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிள்ல நம்ம பல நிகழ்வுகளை பார்க்கலாம். இப்போ பைபிள்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கற்பத்தின் கனியை உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வயசு ரொம்ப கடந்து போன பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாரு. அவர் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதே போலதான் எலியா தீர்க்கதரிசி மழைக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது மழை முதல்ல வரல. அதுக்கு பிறகு அந்த எலியா 7 முறை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு சிறிய மேகத்திலிருந்து கனமழையை கொடுக்கிறாரு. இப்படிதான் வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன். அதே போல பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. பேதருக்காக சபைகள் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கதவு திறந்து சங்கிலிகள் அவுக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வெளியே வராரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு வேணும், அதிசயம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் கண்ணீரோடு அந்த வீடியோ பார்க்குறீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த அற்புதத்தை செய்வாரு, அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரு. உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே உங்க வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதுக்குள்ள அதிசயம் உங்க வாழ்க்கையில சீக்கிரமாகவே நடக்க போகுது. கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள் அனைத்தையும் அறிவிங்கப்பா. வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை அப்பா கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை நிறுத்தி விடாதே, உன் அதிசயம் உன் பக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில எந்த அதிசயத்துக்காக, எந்த அற்புதத்துக்காக காத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த அற்புதத்தை அப்பா நீங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.